வணக்கம் மக்களே. செரிமான சக்தியை அதிகரிக்க நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? ஏன்னா செரிமானம் அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமாக பாதுகாக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய உடலில் ஆதார புள்ளியாக செரிமான அமைப்பு இருக்குது. அதாவது எல்லா விஷயங்களுக்கும் மையமாக இருப்பது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இந்த ஒரு செரிமானத்தை நம்ம ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கணும். உடல்ல ஒட்டுமொத்த இயக்கத்திற்கும் செரிமான அமைப்புக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. நாம் உண்ணக்கூடிய உணவுல இருந்தே நம்மளுடைய உடலுக்கு தேவையான வைட்டமின்கள், சத்துகள், தாது பொருட்கள் அனைத்தும் கிடைக்கின்றது. இந்த ஆற்றல்களே உடல் இயக்கத்திற்கு உதவுகின்றன. நமது உடல் உள்ளுறுப்புகளில் துவங்கி கால், கை என வெளிப்பாகங்கள் வரை அனைத்தும் ஆற்றலை கொண்டே இயங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது. ஆற்றல் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம பெறுவதற்கு நம்ம உணவை செரிமானம் செய்யக்கூடிய அந்த சத்துன்றது நமக்கு நல்லா இருக்கணும். வாங்க இந்த ஒரு பதிவில் செரிமான சக்தி அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். நமது செரிமான அமைப்பானது அரைத்து அதில் உள்ள ஆற்றலை உறிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உணவுகளை அரைத்துட்டு ஆற்றலை உறிஞ்சிய ஆற்றலை உடல் பாகங்களுக்கு வழங்குகிறது. ஆனால் இந்த ஆற்றலை உறிஞ்சுவதற்கு நமது செரிமான அமைப்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஒருவேளை நமது செரிமான அமைப்பில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா நமக்கு பசி ஏற்படாது, அல்லது உணவு செரிமானம் ஆகுதுல பிரச்சனை இருக்கும். அதான் சொல்லுவாங்க. ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் செரிமான அமைப்பு நல்லா இருக்கான்னு பாருங்கள், அவங்க சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் செரிமான அமைப்பு நல்லா இல்லை, அவங்களுக்கு பசி எடுக்கலன்றத ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். செரிமான அமைப்பு சரியாக வைத்திருக்காமல் போனால் நம்மளுடைய சரியான உணவு உண்ண முடியாமல் போகலாம். மேலும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் இதனால் கிடைக்காமல் போகலாம். ஸோ செரிமான பிரச்சனை தானே அப்படின்னு கண்டு கொண்டாமல் விட்டால் நாளடைவில் அது மோசமான ஊட்டச்சத்து பிரச்சனையாக ஏற்படுத்தலாம். எனவே செரிமான அமைப்பை சரியாக வைத்துக் கொள்வது நமது உடல்ல அனைத்து பாகங்களுக்கும் நன்மை அளிக்கக்கூடிய விஷயமாகும். ஸோ செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவக்கூடிய சில உதவி குறிப்புகளை நாம் பார்த்திங்கன்னா வரிசைப்படுத்தியிருக்கோம். அதை நீங்கள் என்னென்னன்றதை பார்த்துக்கிட்டு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா செரிமான அமைப்பு அப்படின்றது உடலை பெரும்பகுதியை குறிக்கும் சொல்லாகும். வாயில் துவங்கி மலதுவாரம் வரை உள்ள உடல்ல பாகங்கள் எல்லாமே நம்ம செரிமான அமைப்புகள் சொல்கிறோம். அதனால் ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கிறது நம்மளுடைய முக்கியமான விஷயமா இருக்குல்ல. ஸோ நான் சொல்லக்கூடிய ஒரு சில குறிப்புகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை பயன்படுத்துங்க, உங்களுக்கு செரிமான பிரச்சனையே வராது. ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா வெல்லமும் நெய்யும் எடுத்துக்கோங்க மக்களே. ஸோ வெல்லமும் சரி நெய்யும் சரி நிறைய நன்மைகளை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெல்லம் மற்றும் நெய் நம்ம உண்ணக்கூடிய 3 அல்லது 4 வேளை உணவுகளில் மதிய உணவிற்கு முக்கிய பங்குண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலும் இந்திய பழக்க வழக்கங்களில் மதிய உணவு மிக முக்கிய பங்கு வகிக்குது. மற்ற வேலைகளில் குறைவான அளவில் உணவு எடுத்துக்கொண்டாலும் நம்ம மதிய வேலையில் தான் அதிகமான உணவுகளை எடுத்துக்கொள்கிறோம். ஸோ அதிகமான உணவுகளை எடுத்துக்கொள்வதனால சிலருக்கு செரிமான பிரச்சனை ஏற்படலாம். எனவே மதிய உணவிற்கு பிறகு 1 தேக்கரண்டி நெய்யில் வெல்லத்தை கலந்து சாப்பிட்டு வந்தால் செரிமான சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியான விஷயங்க. நீங்கள் இப்போது ஆஃபீஸில் இருக்கீங்க, நீங்கள் வெளியே வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா வெல்லத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. அதை ஒரு டீஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டு வரலாம். ரொம்பவே உங்களுக்கு நல்லது, செரிமானத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலர் திராட்சையும் தயிரும். உலர் திராட்சையும் தயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. அதாவது தயிர் செரிமான சக்திக்கு நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்களை ஊக்குவிக்குது. எனவே தயிருடன் உலர்ந்த திராட்சையை சேர்த்து சாப்பிட்றது செரிமான அமைப்பிற்கு நன்மை பயக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இவை இரண்டும் ஒன்றாக சேரும்போது ஃப்ரீ பயாக்டிகள் செயல்படுது. மேலும் குடலில் நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை இவை அதிகரிக்கின்றன. மாலை 3 அல்லது 4 மணி அளவில் தயிர் மற்றும் உலர்ந்த திராட்சை கலவையை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திராட்சை நிறைய நன்மைகளை கொண்டிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இந்த ஒரு திராட்சை பார்த்திங்கன்னா அட்டகாசமான ஊட்டச்சத்துக்களை வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இரவுங்க தூங்குவதற்கு முன்பு நீங்கள் ஒரு 7-8 திராட்சையை தண்ணீரில் போட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் அதை திராட்சை தண்ணீரை மட்டும் எடுத்து குடிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு செரிமான பிரச்சனை வராது, எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த ஒரு வாழைப்பழம் அப்படின்றது மக்கள் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வாழைப்பழம் நீங்கள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கும் போது உங்களுடைய செரிமான பிரச்சனை நல்லா இருக்கும். அதாவது எந்த ஒரு பாதிப்பும் வராது. வயிற்றில் ஏதாவது செரிமான கோளாறு உள்ளது என கூறினா வாழைப்பழம் உண்ணுமாறு பல வீடுகளில் பெற்றோர் சொல்வதை கேட்டிருப்போம். ஏனெனில் உண்மையாலுமே வாழைப்பழம் செரிமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு பழமாகும். மேலும் இது பல்வேறு ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது. எனவே காலையில் அல்லது மாலையில் ஒரு சிற்றுண்டியாக தினமும் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து வாழைப்பழம் சாப்பிடும்போது நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேலே சாப்பிடாதீங்க. அதுவும் இரவு நேரத்தில் வாழைப்பழம் வேண்டாம். நீங்கள் வந்து பகல் நேரத்தில் ஒரு மதிய வேளைக்குள்ளே நீங்கள் வந்து வாழைப்பழத்தை எடுத்துக்கிறது உங்களுக்கு அடுத்த நாள் உணவு டைஜஸ்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதிய தூக்கம் அப்படின்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? மதியம் தூங்குவதனால் சோம்பல் வந்துவிடும் என பலர் சொல்வதை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் மதிய நேர தூக்கம் அப்படின்றது ஒரு நல்ல பழக்கமாகும். ஆனால் அது அளவோடு இருக்க வேண்டும். மதிய நேரங்களில் ஒரு 15லேருந்து 20 நிமிடம் வரை தூங்கலாம். அதாவது குட்டி நாப்பை நம்ம எடுத்துக்கணும். இது உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், உங்களுடைய உடலுக்கு வந்து ஒரு பூஸ்ட் எனர்ஜியை தரும். அதாவது புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். மேலும் இது செரிமான அமைப்பிற்கு நன்மை பயக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நம்ம உண்ணக்கூடிய உணவானது எளிதில் செரிமானமாகிறது. எனவே தினமும் மதிய வேளையில் குறிப்பிட்ட நேரம் வந்து தூங்குவதை பழக்கமாக்கி கொள்வது நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது. அட் த சேம் டைம் நம்மளுடைய பாடி வந்து நல்லா வேலை செய்யும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, செரிமான அமைப்பில் மட்டுமன்றி ஒட்டுமொத்த உடல் நன்மைக்கும் என்ன முக்கியம்னு சொல்லுங்களேன். கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா நீர் தாங்க. நீர் வந்து முக்கிய காரணமாக இருக்குது. நமது உடலானது அதிகபட்சமாக நீரை கொண்டு இருக்குது. எனவே தினமும் நம்மளுடைய உடலுக்கு தேவையான அளவில் நீரை எடுத்துக்கொள்வது அவசியமாகும். ஸோ தினமும் சரியான அளவு நீர் அப்படின்றது நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தினமும் காஃபி குடிப்பது அப்படின்றது பலருக்கு அன்றாட பழக்கமாகவே ஆயிடுச்சு. டெய்லி காஃபி இல்லாமல் நம்ம வெளியவே போக மாட்டோம். இன்னும் சிலரால் காஃபி குடிக்காமல் இருக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் தினசரி காஃபி எழுந்துவது கூட நம்மளுடைய செரிமானத்துக்கு நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு 2-3 கப்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு மிச்சம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு மிச்சம் எடுத்துக்கணும்னா நம்மளுடைய உடலுக்கு அது பாதிப்பு தான். ஏன்னா காஃபின் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டாது அது பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. எனவே மக்களே, இந்த செரிமானம் அப்படின்றது வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். ஸோ இது போன்ற நிறைய தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்துட்டு ஆரோக்கியமாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.